இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம் போல இருக்கிறது, நம் பாதைக்கு அது வெளிச்சத்தை தருகிறது. அதாவது நாம் போகிற பாதை, நம் வாழ்க்கையில் நாம் நடக்கிற எல்லைகளிலே அவருடைய வேத வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 119 104 சொல்கிறார், உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன்னு இங்கே சொல்கிறார். உமது கட்டளைகளால் உணர்வடைகிறேன். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போதே அவர் நம் பாதைக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார் இல்லையா? அதனால் பொய் வழியை விட்டு அகன்று அவருடைய நித்திய வெளிச்சத்திலே நாம் நடக்க முடியும். அதுதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 வசனத்தில் பார்க்கும்போது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அவருடைய கட்டளைகள் தான் நமக்கு விளக்கு. அந்த கட்டளைகள் எது? வேத வசனம். அந்த வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அதே போல் போதக சிற்றை, அதில் நமக்கு என்ன சொல்லி வழி காட்டுகிறாரோ, போதக சிற்றையை நமக்கு தருகிறாரோ. இப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறோன்னா இந்த வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும்னு இருக்குது. அப்படி நம்ம நடக்காத இருக்கும்போது சில சிற்றைகளை அனுபவிக்கிறோம். அப்போ மறுபடியும் அவருடைய பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் கட்டளை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது நாம் அந்த ஜீவ பாதையிலே தேவன் நம்ம நடத்துகிறத நம்மளால் அறிய முடியும். சங்கீதம் 43:3 சொல்கிறாரு, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அப்போ நம்முடைய பாதை இருளாக இருக்குது, நம்முடைய வழிகள் பொல்லாங்காக இருக்குன்னா கர்த்தருடைய அவருடைய வெளிச்சமும் அவருடைய சத்தியமும் நமக்கு அவர் அனுப்பும்போது அதில் நம்ம நடக்கும்போது அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக அவருடைய வாசஸ்தலத்துக்கு நம்மை அது கொண்டு போய் விடும். நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்ம கொண்டு போய் விடும். ஜீவ வழி, அந்த ஜீவ வழிக்கு போகிற பாதைக்கு நம்மளை அந்த எல்லைக்கு கொண்டு போய் நிறுத்தம் அவர் சத்திய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது. அதுதான் இங்கே சங்கீதம் 18:28 தாவீது சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அவர் விளக்கை ஏற்றும் போது தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் இல்லையா? அவருடைய வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக தான் இருக்கும். அதில் இருளை விட்டு நீக்கி நமக்கு வெளிச்சத்தில் தேவன் நம்மை வைப்பார். அதனால் இங்கே தாவீது சொல்கிறார், என் விளக்கை ஏற்றும், என் இருளை நீர் வெளிச்சமாக்கும். ஏன்னா தாவீதுக்கு எல்லா சத்துருக்களாலும் போராட்டம் வரும்போது அவர் நெருக்கப்பட்டார். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தார் இல்லையா? அவர் மரண இருளின் பயத்தில் நடந்திருப்பார். ஒரு முறையும் சத்துருக்கள் அவரை தொடரும் போது குகைகளிலும் காடுகளிலும் ஒவ்வொரு எல்லையிலும் அவர் மறைந்து வாழ்ந்தார். அதுதான் அந்த இருளான பாதை. அந்த இருளில் கர்த்தருடைய வசனம் ஒன்று கடந்து வருதுன்னா, அவருடைய வார்த்தை கடந்து வந்ததுன்னா அங்கே அவருக்கு அது வெளிச்சமாக இருக்குது. அது அவரை தேற்றுது, அவரை ஆற்றி அவரை பலப்படுத்துது. அதுக்காக தான் சொல்கிறார், என் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர்னு. 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்தில் பார்க்குறான். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் விடிவெள்ளியை போல நாம் இருக்கிறோம் நம்ம இருதயத்தில். கர்த்தர் அந்த இருளை எல்லாம் எடுத்து போட்டு பிரகாசிக்க பண்ணுவார் அவருடைய சத்திய வசனத்தை கொண்டு. அந்த வசனத்தை நாம் கவனித்து நடக்கும்போது அதுதான் நமக்கு நலமாக இருக்கும். இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திலே தேவன் கொண்டு வருகிறான்னு பார்க்குறோம். யோபு 29:3 இங்கே யோபு சொல்கிறார், அவர் தலையின் மேலே கர்த்தர் தீபத்தை வைத்திருக்கிறார், என் தலையின் மேல் அந்த தீபம் பிரகாசிக்கிறது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். அவர் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போன நிலை, இருளான சூழ்நிலையில் இருக்கிறார். 10 பிள்ளைகளை இழந்து போகிறார். அவருடைய மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் அவர் இழந்து நிர்மூலமாகி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ கடன் பிரச்சனைகள், வியாதி பலவீனங்கள், நெருக்குதல்கள், பொருளாதாரத்தில் குறைவுபடும் போது வருகிற காரியங்கள், இது எல்லாத்துலேயும் நம்ம இருளில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராக நடந்து வந்து அது நமக்கு வழி காட்டுகிறதா இருக்கும்போது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஏன்னா நீதிமான்களுடைய கூடாரத்தின் மேலே கர்த்தருடைய
ரகசியம் தங்கி இருக்கிறது இல்லையா? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு சொல்றார். அப்போ நீதிமான்களின் கூடாரத்திலே கர்த்தருடைய ரகசியம் தங்கும். அவருடைய ஆலோசனை நமக்கு கடந்து வரும். அதை நாம் விசுவாசிக்கணும். எபேசியர் 5:13 பார்க்குறோம், அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. தூங்குகிறவனை போல நாம் மரித்தோரில் இருந்து எழுந்து நாம் என்ன பண்ணுமா எழுந்திருக்கணும்னு சொல்கிறார். அப்பொழுது நீ கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிரகாசிப்பார். தூங்குகிறவனை போல மரித்தோரை போல நாம் இன்னும் எழும்பாமல், ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்து வந்து பூமியை காரிருள் மூட போகுது இல்லையா? கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாரையும் அவன் வஞ்சிக்க பார்ப்பான். ரட்சிக்கப்பட்டவங்க கூட அவன் வஞ்சனையில் விழுந்து போவாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வர இருக்க அந்த இருளான நாட்களுக்கு நாம் ஆயத்தப்படணும்னா மரித்தோரை போல நாம் தூங்குகிறவர்களாக இராதபடிக்கு விழித்திருந்து காத்திருந்து ஜபிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும். ஏன்னா கனியற்றவர்கள் அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்றவர்கள் அந்தகார கிரியைகளுக்கு, அவர்களுடைய கிரியைகளுக்கு நாம் உடன்படாமல் இருக்கணும். அதை நீங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தணும்னா கர்த்தருடைய வேத வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியையை சொல்லுகிறது அவலட்சணமாக இருக்கும். ஏன்னா அவங்களே கனியற்றவர்களாக இருக்காங்க. கனியற்றவர்கள்னால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இந்த மாதிரி 9 கனிகளும் இல்லாத அந்த கனியற்றவங்க போய் ஒளிபீடம்னா தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலத்தில் நமக்காக வைத்திருக்கிற பொக்கிஷத்தை குறித்து அவங்க சொல்கிற காரியம் அவலட்சணமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் கனியற்றவர்களாக இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடக்காமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து செயல்படுங்க. காலம் குறைவாக இருக்கிறத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் காலம் சமீபமாக இருக்குது. இதோ நான் அதி சீக்கிரத்திலே வருகிறேன்னு சொல்கிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். நாம் ஆயத்தப்பட்டு நம் குடும்பத்தாரையும் நம்மை சேர்ந்தவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வேத வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அவங்க இருளுக்குள்ளாக கடந்து போகக்கூடாது. அவங்க அக்னி தழில் விழுந்து போகக்கூடாதுன்னா, அவங்க நித்திய வெளிச்சத்தில் நடத்தப்படணும்னா அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் போதித்து நடத்துகிறவர்களாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுத்த வார்த்தை. அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. அதை நாம் பின்பற்றி அவர் வசனத்தை கை கொண்டு நடப்போமானால் கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்கும். ஆமென்.